சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். மெய்யாகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மட்டுமே செய்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். அவர் என்னை வாழ வைத்த தெய்வம், அவர் உங்களையும் வாழ வைக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசித்த சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 105வது சங்கீதம் 40வது வசனம். கேட்டார்கள், அவர் காடைகளை வடப்பண்ணினார். போதும். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அவங்க பிரயாணமாக போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட காடைகளை கேட்குறாங்க. இறைச்சி சாப்பிடணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. காடைகளை கேட்டாங்க. ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். அவங்க எப்படி கேட்டாங்க? தேவன் எப்படி கொடுத்தார்? அவங்க என்ன சிந்தனையோடு அதை கேட்டாங்க? தேவன் எப்படியாய் அவங்களை எந்த சூழ்நிலையில் எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னு ஒரு சில வசனங்களை மாத்திரம் பார்த்துட்டு நான் இந்த சங்கீதத்தை முடிக்க வாஞ்சிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள். நல்ல கவனிங்க. மறுபடியும் அந்த 4வது வசனம் வாசிமா. நல்ல கவனிங்க. இந்த ஜனங்கள் என்ன சூழ்நிலையில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, கேட்டால் தேவன் கொடுப்பதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் தேவன் அப்படிப்பட்ட கடவுள் கிடையாது. கேட்டால் அவர் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கேட்டால் தேவன் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. அந்த கடவுள்கிட்ட, அந்த நல்ல தேவன்கிட்ட இவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, என்ன சிந்தனையோட கேட்குறாங்கன்னா, இந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா இச்சையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இவங்களுக்கு ஆசையாய் வேணும் என்று கேட்டிருந்தால் தேவன் கொடுத்திருப்பார். ஆனால் இந்த தேவனை பார்க்கிலும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மாம்சத்தின் மேல, அந்த இறைச்சியின் மேல இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். அடுத்த வாசிமா தொடர்ந்து 5வது வசனம். அடுத்து கவனிங்க. இவங்க பண்ண காரியம் என்னன்னா, எகிப்தை நினைத்தார்கள். விட்டு வந்த அடிமைத்தன வாழ்வை மறுபடியும் நினைத்தார்கள். நல்ல கவனிங்க. இவங்க எகிப்தை நினைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த தேவனை விட நாங்கள் அடிமைத்தன வாழ்க்கையிலே நாங்கள் நிம்மதியாக இருந்தோமே, நாங்கள் இஷ்டமானதெல்லாம் சாப்பிட்டோமே, நாங்கள் இச்சித்ததெல்லாம் எங்களுக்கு கிடைத்ததுன்னு சொல்லி தேவனை விட அடிமைத்தன வாழ்வை பெரிதாக நினைத்தார்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிமா. மறுபடி 4வது வசனம். யார்? இவங்க என்ன பண்ணாங்க? அடுத்து அழுதாங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா அழுதாங்க. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. சங்கீதம் 78வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19வது வசனத்திலிருந்து. கரெக்டுமா? வாசிமா. நல்ல கவனிங்க. அடுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இச்சைக்கு ஏற்ற அந்த போஜனத்தை கேட்டு தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் நீங்கள் கவனிங்க. நேரம் கருதி நான் ஸ்பீடாக போகிறேன், விளக்கத்துக்கு நேரம் இல்லை. அடுத்து கவனிங்க. இவங்க தேவனை என்ன பண்ணாங்கன்னா, இச்சித்ததை கேட்டு தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அடுத்து வாசிமா. ஆயத்தப்படுத்த கூடுமோ, தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டால் தேவன் கொடுத்திருப்பார். ஆனால் அந்த நல்ல தேவனை புரிஞ்சிக்காம, அந்த தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இவங்க என்ன பண்றாங்க? தேவன்கிட்டயே கேள்வி கேட்கிறாங்க. தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். அடுத்த வாசிமா. ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள்.
ஆ அடுத்து என்ன செஞ்சாங்க இந்த ஜனங்கள்? தேவனை விசுவாசிக்கவில்லை, தேவனை நம்பவில்லை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இவங்கள் எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைத்து தேவன் அங்கிருந்து இந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்த அந்த தேவனை இவர்கள் விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. ஹல்லேலூயா. ஒரு நல்ல தெய்வங்க. இந்த தேவனை போல ஒரு உலகத்தில் வேற தெய்வம் கிடையாது. அப்பேற்பட்ட நல்ல தேவனை இவர்கள் விசுவாசிக்கல, நம்பல. வாசிமா தொடர்ந்து. ஆ ஆ போதுமா? போதும். 26வது வசனத்தை வாசிமா. ஆ ஆ ம் 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 ஆ ம் ஆ ம் ம் ஆ அவங்க தன் இச்சையை வெறுக்கவில்லை. அந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாங்க. தேவன் எவ்வளவுதான் இவங்களை ஆசீர்வதித்தாலும் நடத்தி வந்தாலும் இவங்க இந்த அன்பின் தெய்வத்தை, இந்த கிருபை உள்ள தெய்வமை பார்க்காம இவங்க என்னதான் பார்த்துட்டு இருந்தாங்க? இச்சையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சில வசனத்தை வாசிடலாம். அப்படி 78வது சங்கீதத்திலேயே 40வது வசனம் வாசிமா. ஆ ஆ அடுத்து தேவனை இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? விசனப்படுத்தினார்கள். தேவனை நம்பல, தேவனை விசுவாசிக்கல, தேவனை கோபம் ஊட்டினாங்க, தேவனுக்கு விரோதமாய் பேசினாங்க, தேவனை பரீட்சை பார்த்தாங்க. இப்ப பாருங்க, தேவனை என்ன செஞ்சாங்களா? விசனப்படுத்தினார்கள். அடுத்த வசனம் வாசிமா. ஆ ஆ இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, இந்த தெய்வம் இந்த ஜனங்கள் செய்த வேலையை, தேவன் எவ்வளவு பெரிய தெய்வன்! அவர் கொடுக்கறதுல எண்ணி பார்த்து கொடுக்கிறவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிற அந்த தெய்வத்தை இவங்க என்ன பண்ணாங்கன்னா மட்டுப்படுத்தினார்கள். நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்காத போது, நம்பாத போது நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த பரிசுத்தமான தெய்வத்தை நாம மட்டுப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவன் அன்புள்ளவர், தேவன் கொடுக்கிறவர். இதை விசுவாசிக்கணும். அதை தவிர அழுது புலம்பி நான் என்ன செய்வேன், எனக்கு எப்படி வரும்னு புலம்ப நீங்க புலம்பும் போதெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா அந்த தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது வனாந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் எனக்கானதை தராமல் அவர் இருக்க மாட்டார்னு விசுவாசிங்க. ஹல்லேலூயா. என்னாகமம் 11வது அதிகாரம். மறுபடியும் அந்த என்னாகமத்துக்கு வாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஆண்டவர் மன்னாவை கொடுக்குறார். மன்னாவை சாப்பிட்டு இவங்களுக்கு மன்னா தவிர வேற ஒன்றுமே இல்லையா, எங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும் போல இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா, எகிப்தில் அடுப்பில் கறி வெந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பக்கத்தில் உட்காந்து ஊற்றி சாப்பிடுவோமே, இங்கே சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபுல் எண்ணமும் என்னதான் ஒரு இச்சையான காரியமாக இருந்துச்சு. 11வது வசனம் வாசிமா. என்னாகமோ 11:11. ஆ இப்போ கவனிங்க, இப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் மோசே கிட்ட போய் தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க, மோசே கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த மோசேக்கு கோவம் வந்துடுச்சு. மோசேக்கு என்ன பண்ண தெரியல. இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறாரு. வாசிமா. ஆ ஆ எனக்கு ஊத்திரமா இருக்கு ஆண்டவர், இந்த ஜனங்களை வச்சு என்னால மேய்க்க முடியல, ரொம்ப ஊத்திரமா இருக்கு அப்படிங்கிறாரு. ஆ ஆ ம் ஆ ஆ இவங்களை நானாயா பெத்தேன், இவங்க என்கிட்ட இந்த பாடுபடுத்திட்டு இருக்காங்க, இவங்களை நான் என்ன செய்வேன் அப்படின்னு புலம்புறான் தேவனை நோக்கி. இப்போ மோசையும் தேவனை நோக்கி புலம்புகிறார். அடுத்த வாசிமா. அடுத்த வசனம். ஆ இவன் கேட்ட கேள்வி ஆண்டவர் பார்த்து, இந்த ஜனத்துக்கு கொடுப்பதற்கு இறைச்சி எனக்கு எங்கிருந்து ஆண்டவர் வரும், நான் எப்படி இவங்களுக்கு கொடுப்பேன்? வாசிமா. அடுத்து இவங்க என்னைய பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்களே, நான் இவங்களுக்கு எப்படி கொடுப்பேன்?
நானா தேவன், நானா இவங்களை கூட்டிட்டு வந்தேன், நானா இவங்களை பெத்தேன், நான் எப்படி இவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு மோசையும் சொல்லுகிறார். என்னால தாங்க முடியல ஆண்டவரே அழுதுட்டான். ஹல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு ஒருத்தனை பாடாப்படுத்திருப்பாங்கன்னு யோசிங்க. இந்த ஜனங்கள் புருஷர்கள் மாத்திரமே 6 லட்சம் பேர், மீதி இருக்கிறது நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளவு இருப்பாங்கன்னு. அவ்வளவு ஜனங்கள் இப்ப பாடாப்படுத்துறாங்க. வாசி மாடுத்து. இப்போ கடைசி நுனிக்கு வந்துட்டான் ஆண்டவர்கிட்ட. தயவு செய்து என்னால் முடியலை, எனக்கு நீங்கள் என் மேலே கிருபையாக இருந்தீங்க, என்னை கொன்னுருங்க ஆண்டவரே, இந்த ஜனங்கள் என்னை அந்த அளவுக்கு பாடாப்படுத்துகிறாங்கன்ட்டான். ஹல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஜனங்கள் பாடாப்படுத்தியிருப்பாங்கன்னு யோசிங்க. ஹல்லேலூயா. சரி, ஓகே, அவங்க கேட்டாங்க, தேவனை அவங்க விசுவாசிக்கலை, நம்பலை, இப்படிலாம் பண்ணாங்க. இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறாரு. இந்த ஜனத்துக்கு தேவன் என்ன செஞ்சாரு, எப்படி இவங்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்கலாம். அதே 11வது அதிகாரம் 18வது வசனம் வாசிமா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ உங்க இறைச்சி கொடுப்பார். இப்ப கவனிங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்காக நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு நான் இறைச்சி தருவேன். நீங்க தானே சொன்னீங்க இந்த வனாந்தரத்துல யார் எனக்கு இறைச்சி தருவார். நீங்க 78வது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், வனாந்தரத்தில் போஜன பந்தியை கொடுக்க கூடுமோ, இவங்க பேசின வார்த்தை, வனாந்தரத்துல தருவாரோ அப்படின்னு கேட்டாங்க இந்த ஆண்டவரை பார்த்து. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் கேட்டாங்கல்ல, வனாந்தரத்துல யார் எனக்கு தருவான்னு கேட்டாங்கல்ல, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆலயத்தில் நீங்க வந்து யோசிச்சிருக்கலாம், என் வாழ்க்கையில எனக்கு இந்த காரியத்தை யார் தருவா, என் சூழலோ வனாந்தரத்தை போல இருக்குது, எனக்கு இந்த நன்மை எப்படி கிடைக்கும், நான் இந்த காரியத்தை எப்படி கடந்து செல்வேன், நான் இந்த காரியத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவேன், இந்த காரியத்தை நான் எப்படி ஜெயிப்பேன், இந்த கடன் பிரச்சனை எனக்கு உதவுறது யாரு, இந்த வியாதியை நான் எப்படி மேற்கொள்ள முடியும், எனக்கு சுகத்தை தரது யாரு, இப்படின்னு ஆண்டவரை பார்த்து பல முறை கேள்விகளை வைத்தவர்கள் அநேகம் இருக்கிறீங்க. அந்த கேள்வி எழுப்பினவர்களுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் பதிலை சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கேட்டதை, நீ எதை வேணும்னு ஆசைப்பட்டியோ அதை நான் உனக்கு தரேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. எப்படி தருவேன்னு சொன்னார் வாசிங்க, 19வது வசனம். ஆ ஆ ஒரு மாசம் வரைக்கும் நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டார். நல்ல கவனிங்க, நீ வேணும்னு கேட்டலப்பா, நான் 1 நாள் தரல, 2 நாள் தரல, ஏதோ 5 நாள் 10 நாள் 20 நாள் தரல, உனக்கு நான் 1 மாதம் அளவும் நீ திருப்தி அடைய நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா, எந்த நன்மைக்காக நீங்க ஏங்கி தவித்தீர்களோ அதை மாத கணக்காய் அனுபவிக்கும் நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. எந்த நன்மைக்காக நீங்க ஏங்கி தவித்து கொண்டிருந்தீர்களோ, இப்படிப்பட்ட நன்மை என் வாழ்க்கையில வராதா என்று சொல்லி தேவனை பார்த்து கேள்வி வைத்தீங்க இல்லையா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா, நீ மாதமா புசிப்ப. ஹல்லேலூயா. இப்படி நான் சொல்றேன், இந்த வருஷம் முழுவதும் தேவன் நடத்தி வந்தார், இந்த வருஷம் முழுவதும் மாசமா நம்மளை பாதுகாத்து திருப்தியா நடத்தி வந்தார். 2025வது ஒரு இடத்துல நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் உங்களை மாதம் திருப்தி செய்கிற ஒரு வருஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. இப்ப கவனிங்க, நீ கேட்டலப்பா, உனக்கு தெவிட்ட தாரம்பா அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து இவங்க என்ன பண்ணாங்க, அசட்டை பண்ணாங்க ஆண்டவரை. வாசிமா. இப்ப கவனிங்க, நீ அழுதியலப்பா, நான் உனக்கு தரேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்படி ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு மோசேட்ட சொல்லிட்டாரு. இப்ப மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னோன்னே மோசே இப்ப பிளான் போட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, எப்படி கொடுப்பாருன்னு சொல்லி பிளான் போடுறாரு. எப்படிமா வாசி. நல்ல கவனிங்க, இப்ப மோசே பிளான் பண்றான், சரி இவ்வளவு பேருக்கு இறைச்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, ஆடு அடிச்சாலும் பத்தாத,
சமுத்திரத்துல மீனை பிடிச்சாலும் இவங்களுக்கு சாப்பிட்டு தீர மாட்டாங்க, இவங்களுக்கு பத்தாத அப்படிங்கிறாரு. நல்ல கவனிங்க, தேவன் ஒன்றை சொல்லிவிட்டால், தேவன் ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லிவிட்டால், திட்டம் உங்கள் கையில் இல்லை, திட்டம் அவர் கையில். ஹல்லேலூயா. நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? தேவன் சொல்லிட்டாரு, ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பிளானை நான் போட்டுக்கிற ஆண்டவரேன்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேற சில நேரங்கள் தாமதிக்கிறது என்றால், நாம் அவருடைய திட்டத்தை பார்க்காம நம்முடைய திட்டத்தை வைத்து அவருடைய வாக்குத்தத்தத்தை பார்க்க கூடாது. அவர் தந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய திட்டத்தை வைத்து பார்க்கும் போது தான் நடக்கும். ஹல்லேலூயா. இப்போ இவன் யோசிக்கிறான், இது எப்படி நடக்கும்? இருக்கப்பட்ட ஆடு மாடெல்லாம் அடித்தாலும் இவங்களுக்கு பத்தாத, நம்ம சமுத்திரத்தில் போய் மீனை பிடிச்சாலும் பத்தாதன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னு பாருங்க, வாசிமா 23வது வசனம். அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காத நீ இப்படி பார்ப்ப. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள், அவருக்கு காடைகளை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? எதை வைத்து கொடுத்தார் அப்படின்னா, மோசே திட்டம்படி ஆடு மாடு அடிச்சு கொடுக்கல. மோசே திட்டத்தின்படி அவர் ஏதோ கடலுக்கு போயிட்டு சமுத்திரத்துக்கு போயிட்டு மீனை பிடிச்சி கொடுக்கல. இவன் யோசிச்சான், இவன் கையை வச்சு பார்க்கறான், இவன் கையை வச்சு எப்படி இந்த காரியம் நடக்கும்னு. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ ஏன்டா புலம்பிக்கிட்டு இருக்க? என் கை குறுகி போயிற்றோ. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கையை இவர்கள் நம்பாமல் போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? என் கை குறுகி போகவில்லை. இன்னைக்கு இந்த காலை வேளையில, இன்னைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் வேண்டிய நன்மை எனக்கு எப்படி வரும் அப்படின்னு யோசிங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கும்படி தேவனுடைய கரம் குறுகி போகாத கரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் குறுகி போகல. மனுஷருடைய கரம் குறுகி போகும், மனுஷருடைய கரம் குறுகி கொண்டே போகும். ஆனால் தேவனுடைய கரம் ஒருபோதும் குறுகி போகாத கரம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்ற, என் கரம் குறுகி போயிற்றோ. இந்த வனாந்தரத்தில் என் கை உன்னை நடத்தாதுன்னு நீ நினைக்கிறியா? ஒரு காரியத்தை நல்ல கவனிங்க, இந்த கரத்தை கொண்டுதான் தேவன் இந்த பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? உங்களை விடுவித்த கரம் உங்களை நடத்தாமல் விட்டு விடுமா? உங்களை அழைத்த கரம் உங்களை நடத்தாமல் விட்டு விடுமா? ஹல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் நம்புங்க, என்னை எந்த கரம் தாயின் வயிற்றில் உருவாக உன்னை என்ன கரம் பிடித்ததோ அது என்னுடைய வாழ்நாள் முழுக்க நடத்த வல்லமை உள்ளது. ஏனென்றால் அந்த கரம் ஒருபோதும் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட கரம் அது. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கரத்தை நம்பல. ஆண்டவர் சொன்னாரு, என் கரம் குறுகி போகல, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காத நீ பாப்ப அப்படின்னாரு. ஹல்லேலூயா. 31வது வசனம், என்னாகும் 11:31. போதுமா? நல்ல கவனிங்க. இப்போ இந்த ஜனங்கள் எப்படி வரும் என்று கேட்டார்கள். வனாந்தரத்தில் போஜன பந்தி உங்களை ஆயத்தப்படுத்த கூடுமோ அப்படின்னு தேவனை பார்த்து கேட்டாங்க. மோசே நினைக்கிறான், ஆடு மாடுகளை அடிச்சிடலாமா, மீனை பிடிச்சிட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறான். ஆனா ஆண்டவர் வச்ச திட்டமே வேற. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இது எப்படி நடக்கும்னு நீங்க தேவனை பார்த்து வைத்த கேள்விக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் தெரியுமா? என் குறுகி போகாத கரத்தினால் இது நடக்கும், என் வார்த்தையினால் இது நடக்கும், அடுத்து என்கிட்ட இருந்து புறப்பட்ட காற்றினால் நடக்கும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, 3 காரியத்தை கவனிங்க. நீங்க வனாந்தரமான சூழ்நிலையில் இருக்கலாம். என் வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும், நான் எதிர்பார்த்த நன்மை எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை ஏங்கி கொண்டிருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், அவருடைய குறுகி போகாத கரத்தை வைத்து உங்களுக்கு தேவையானதை கொண்டு வருவார். அவருடைய வார்த்தையை வைத்து உங்களுக்கு தேவையானதை கொண்டு வருவார். அவரிடத்திலிருந்து காற்றை அனுப்பி உங்களுக்கு தேவையானதை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க,
இன்னைக்கு தான் இந்த டோர் டெலிவரிலாம் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் தேவன் அன்னைக்கு வனாந்திரத்திலே டோர் டெலிவரி பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இவன் நினைச்சான் சமுத்திரத்துக்கு போய் மீனை பிடிக்கலாமான்னு. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு காற்றை வீசினாரு, நீ போக வேண்டாம்ப்பா, உன்னை தேடி நீ ஆசைப்பட்ட நன்மை வரும். ஹல்லேலூயா. காற்றை அனுப்பினார், இவனை தேடி பாளையமெங்கும் குவியல் குவியலாய் வந்து குவிந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? என் காற்றை அனுப்பி நீ எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த காரியத்தில் உன் பாளையமெங்கும் நான் நிரப்ப போகிறேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவருங்க. அவருடைய கரம் குறுகி போகல. இந்த அன்பின் கடவுளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுப்படுத்திட்டாங்க. நான் இப்படி சொல்றேன், நல்ல கவனிங்க. விசுவாசிக்காத, நம்பாத, தேவனை பரீட்சை பார்த்த, மட்டுப்படுத்தின அந்த ஜனங்களுக்கே தேவன் இப்படிப்பட்ட அற்புதத்தை, தேவன் தன்னுடைய குறுகி போகாத கரத்தை நீட்டுவார் என்றால், தம்முடைய வார்த்தையை அனுப்பி காடைகளை குவிப்பார் என்றால், காற்றை அனுப்பி காடைகளை குவிப்பார் என்றால், உங்களுக்கும் எனக்கும் அவரால் ஏன் செய்ய முடியாது? ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் மட்டுப்படுத்தின ஜனங்கள். ஆனால் நீங்களும் நானும் அவர் இரத்தத்தினால பிறந்த அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். பொல்லாதவர்களாகிய உங்கள் பிதாக்கள் உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரம பிதா அதிலும் மேன்மையான நன்மையானதை கொடுக்கிறதுக்கு அவர் எவ்வளவு நிச்சயமா இருக்குது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவனுடைய கரத்தை ஒருபோதும் அதை அசட்டையா எண்ணாதீங்க, அதை அற்பமா எண்ணாதீங்க. அவர் சொல்ற காரியம் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒன்னே ஒண்ணுதான். கேட்டார்கள், காடைகள் வந்தது. எப்படி வந்தது? அவருடைய கரத்தினால் வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால் வந்தது. அவரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்றினால் வந்தது. இந்த 3 காரியத்தை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க. அப்படி ஆண்டவர் கொடுத்தாரு, அப்படியும் இந்த தேவனத்தை விசுவாசிக்கல, இவங்க இச்சித்தாங்க. இச்சித்ததுனால தேவனுடைய கோபம் உண்டது. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை இப்படி கேட்கலாம், நீங்க தேவன் ஒருவேளை கோபப்படுகிறவரா அடிக்கிறவரான்னு கேட்கலாம். நல்லா கவனிங்க. அந்த பழைய உடன்படிக்கையின் காலத்தில் அவங்க வாழ்ந்ததுனால, தேவன் அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டவரா இருந்ததுனாலே தேவன் அவர்கள் மேல் கோபப்பட்டார். அப்போ புது உடன்படிக்கையில் நம்ம இஷ்டத்துக்கு இச்சை வைக்கலாமா, இஷ்டத்துக்கு வாழலாமா அப்படின்னு நான் சொல்ல வரல. புது உடன்படிக்கையில் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள்னு நான் சொல்ல வரேன். பழைய ஏற்பாடு ஜனங்கள் தான், பழைய ஏற்பாட்டின் கீழே வாழ்ந்த ஜனங்கள் தான் அவரை மட்டுப்படுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய கிருபையை சிலுவையில கண்ட பின்னும் அவரை நாம் மட்டுப்படுத்தினோம் என்றால் இதை விட தேவனுக்கு துரோகமான காரியம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவன் இம்மட்டும் நம்ம நடத்திய தேவன் தொடர்ந்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க. ஒரே ஒரு காரியம்தான், அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவருடைய வார்த்தையின்படி நடக்கும். அவரிடத்தில் புறப்பட்டு வந்த காற்று காடைகளை பாளையமெங்கும் குவிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.